மியூசிக் அகாடமியில் இசை நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அது முடிஞ்சோன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இலை சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இலை சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ரெடி எடுக்கணும். இப்போ என்னென்ன ஐட்டம், அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம் வந்துருக்கு. என்னென்ன ஐட்டம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது சொத்து பாயாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூரி சாப்பிட்டு பார்க்கலாம். கொடி கொடி வருது, கொடி சாப்பிடுறது. பூரி ஆலு சப்ஜி சூப்பராக இருக்குது. பருப்பு படி கூட நெய் தராங்க, சூப்பராக இருக்குது. பண்ணலாம். சூப்பராக இருக்குது. பருப்பு பொடி கூட நெய் ஊற்றி சாப்பிட்றது சுவையே தனியாக இருக்குது. இது வந்து என்னென்னா இது சாப்பிட்டீங்கன்னாவே வந்து ரொம்ப தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்குது. நார்மலாக பார்த்தோன்னா நம்ம முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், இல்லைனா வெண்டைக்காய் சாம்பார், சௌச்சௌ காய்கறி செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த சாம்பார் என்னென்னா பட்டாணி போட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். வெஜிடபிள் வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. பட்டாணி சாம்பார் சூப்பராக இருக்குது. சரி, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இருக்கும். அதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது. காராமணி பொரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, காராமணி கூட என்னென்னா பாசிப்பருப்பு போட்டதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கத்திரிக்காய் ரொம்ப ஜாஸ்தியா ரச சாதம் நல்ல காம்பினேஷன். கத்திரிக்காய் தொக்கு அடுத்தது அவையும் தேங்காய் ஸ்மெல் நிறையா இருக்குது. சூப்பராக இருக்கும் அவையே. அதே மாதிரி கோங்குரா சட்னி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துவையல் கொடுத்துருக்காங்க சாதத்து கூட சாப்பிட. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். துவையல் நல்லா இருக்கு. இது கூட பாயாசம் ஃபைனல். இது வந்து ஸ்வீட் பச்சடி, அதுவும் நல்லா இருக்கு. வடை வடை நார்மலாக பார்த்தீங்கன்னா சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். அப்படி இல்லை, ஆறுனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.